ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை பிரியாஸ் கிச்சன்லேருந்து பிரியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காய் கொத்ஸு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது 1/4 கிலோ கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சி. இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் நல்லா காஞ்சி வந்துருச்சு. சின்ன வெங்காயத்தை போட்டுப்போம். அதோட கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும். ஏன்னா கத்திரிக்காய் குழைவாகணும், அதுக்காக நல்லா வதங்கணும். ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன். சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் போதும். ஏன்னா கத்திரிக்காய் கொத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு மிளகாய் பொடி இருக்குது, அதை ஆட் பண்ணணும். இது அதனால் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதக்குவோம். பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஏன்னா குக்கரில் ஒரு 2 விசில் விடணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். 2 விசில் வந்தால் போதும். கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் கொஸ்துக்கு ஒரு பொடி சொன்னேன் இல்லையா, அது இதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணும். 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், தேவைக்கேற்ப காரம் போதும். 5 மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இது 3ஐயும் வறுத்து அரைச்சிக்கணும். இந்த பொடி நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கொத்துக்காகவே செய்ய வேண்டியது, கத்திரிக்காய் கொத்துக்காகவே இதை பண்ணுவாங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அது நம்ம இட்லிக்கு தொட்டுக்கும் போது இந்த பச்சை வாசனை போக நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மல்லி வறுத்தாச்சு. இப்போ கடலப்பருப்பு, இது நாம் கொஞ்சம் அதிகமாக கூட வறுத்து வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இட்லிக்கெலாம் சாம்பார் தொட்டுக்கிறோன்னு நினைக்கிறோம் இல்லையா, அப்போ இதை லாஸ்ட்டாக அந்த சாம்பாரில் இறக்கும் போது 1 ஸ்பூன் போட்டு இறக்குனா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிப்போம்.
இப்போது அந்த கொத்தமல்லி, கடலப்பருப்பு, மிளகாய் வத்தல் வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிப்போம். இதுதான் இப்போ அந்த கத்திரிக்காய் கொத்ஸுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. காரம் எல்லாமே இதுதான். நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு இதை தொட்டுக்கலாம். 5 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 7 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கொஞ்ச நேரம் நாம் வேக விடுவோம். கொதிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கணும். இதுக்கு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் கொடுக்கும். அப்போது அதே போல் ஒரு 2 கட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட ஆட் பண்ணிப்போம். கொதி வந்துருச்சு பாருங்கள். வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக காமிக்கும், எடுத்து கொடுக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. சுவையான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.